So hello guys, welcome to CodeMax Technology. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கனா Flutter ஓட ப்ரொவைடர் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கன்சியூமர் அண்ட் மல்டி ப்ரொவைடர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் கைஸ் நான் சொன்ன மாதிரி ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளட்டர் ப்ரொவைடரோட ஒரு இன்ட்ரோ மாதிரி லைக் ஒரு எப்படி வந்து ஒரு சேஞ்ச் நோட்டிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு கவுண்டர் எப்படி ஸ்டேட் வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் அண்டு மல்டி ப்ரொவைடர் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து மல்டி ப்ரொவைடர் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து சிங்கிள் ப்ரொவைடர் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்போம். இன்கேஸ் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது. அண்ட் கன்சியூமர் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் வாட்ச் அந்த மாதிரி சொல்லி நம்ம ப்ரொவைடர் இனிஷியலைஸ் பண்ணி டேட்டா கெட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக இது ஒரு இது. அண்ட் அதெல்லாம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டி ப்ரொவைடருக்கு தேவையானது ஆல்ரெடி நம்ம வந்து கவுண்டர் ப்ரொவைடர்னு சொல்லி ஒரு ப்ரொவைடர் வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொவைடர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தீம் ப்ரொவைடர். ஸோ தீம் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ரொவைடர் என்னத்துக்குன்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரு கலரை மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்காக நான் வந்து வச்சுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு பூலியன் டைப் டேட்டா வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பூலியனில் இஸ் டார்க் மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸாக இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாய்ட் டாகிள் தீம் அப்படின்றத நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. வாய்ட் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டார்க் அப்படின்றது நான் ஈக்குவல் டு நாட் இஸ் டார்க் அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். இஸ் டார்க் மோட். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லைக் நம்ம டார்க் மோட் அப்படின்றதுக்கு வேல்யூ செட் பண்ண போகிறோம். நாட்டுன்றது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸுன்ற மாதிரி, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்ற மாதிரி லைக் அதோட ஆப்போசிட் இதை தான் வந்து சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நோட்டிஃபை லிசனர் அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் வந்து யூஐ அப்டேட் ஆகும். இந்த நோட்டிஃபை லிசனர் மூலமாக தான் யூஐ அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீம் ப்ரொவைடர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்ரெடி நம்மள்கிட்ட கவுண்டர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி அந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவைடருமே இருக்குது. ஸோ இப்போ நம்மள்கிட்ட 2 ப்ரொவைடர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மல்டி ப்ரொவைடர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு வந்து மெயின் ஓகேவா, மெயின் ஃபோல்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல சேஞ்ச் நோட்டிஃபை ப்ரொவைடர் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து இப்போ சேஞ்ச் நோட்டிஃபை ப்ரொவைடருக்குள்ளே நம்ம வந்து மை ஆப் அப்படின்றத கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல சைல்டு இருக்கு இல்லையா. ஸோ மேபி ஓகே. ஸோ இந்த ரன் ஆப்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மல்டி ப்ரொவைடர் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேவா. மல்டி ப்ரொவைடர் அண்ட் இந்த ப்ரொவைடர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு அரே ஆஃப் ப்ரொவைடர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும் நமக்கு ஓகேங்களா. அரேக்குள்ளே தான் நமக்கு இருக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் அப்படின்ற மாதிரி ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம சேஞ்ச் நோட்டிஃபை ப்ரொவைடர் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கவுண்டர் ப்ரொவைடர் அப்படின்றத கொடுத்துட்றேன். சாரி கவுண்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்ருக்கேண்ணா. ஓகே சாரி கைஸ், கவுண்டருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்ருக்கேன். சரி ஓகே அதுவும் இல்லை ஓகே.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமா கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொவைடர் ஓகேங்களா சேஞ்ச் நோட்டிஃபையரில் சேம் ஆரோ ஃபங்க்ஷன் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அந்த இதோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீம் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ தீம் ப்ரொவைடர் ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து நம்ம சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடருக்குள்ளே சைல்டு கொடுத்துருப்போம் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ப்ரொவைடர் அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் கொடுக்கணும் சைல்டு அப்படின்றது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு அப்படின்னு வந்துச்சு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மை ஆப் அப்படின்ற என்னோடய ஆப்பை கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு மல்டி ப்ரொவைடர் செட் பண்ணுறது ஸோ சிங்கிள் ப்ரொவைடரில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் நோட்டிஃபையருக்குள்ளேயே கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் அண்ட் இப்போ மல்டி ப்ரொவைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருப்போம் அது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் நான் வந்து ஒரு ப்ரொவைடர் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 10-12 அதுக்கும் மேலே வந்து நீங்கள் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக ஒரு ப்ரொவைடர் ஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலை போட்டு அதில் நீங்கள் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் கால் பண்ணாலே போதும் இந்த இடத்துல ப்ரொவைடர் அப்படின்றதில் வந்து இந்த இடத்துல அந்த லிஸ்ட்டை டைரெக்டாக கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து டைரெக்டாக அவ்வளோ ப்ரொவைடர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது ஸோ க்ளீன் ஆர்கிடெக்சர் பேஸில் போகணுன்னா நீங்கள் தனியாக அதை எடுத்து கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் இல்லையா ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் கவுண்டர் ப்ரொவைடருக்கு பதிலாக நான் வந்து ஓகே கவுண்டர் ப்ரொவைடர் இருக்கட்டும் அந்த கவுண்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆயிடுச்சு அண்ட் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுது ஸோ மல்டி ப்ரொவைடர் வந்து இப்போ ஒர்க் ஆகுது ஓகேங்களா அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னது என்னென்னா ஸோ இப்போ மல்டி ப்ரொவைடர் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த கன்சியூமர் ஓகேங்களா கன்சியூமர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது லைக் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல இந்த வாட்ச் அப்படின்றது கொடுக்குறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக உள்ளே வந்து கன்சியூமர் அப்படின்ற ஒரு பில்டர் இது மூலயமா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் வாட்ச்சு அண்ட் இந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்ட் ரீடு ஸோ இந்த மாதிரி ஸோ 2 இடத்துல கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக இந்த இடத்துல இப்போதைக்கு நான் வந்து இதை கமெண்ட் பண்ணி வச்சுறேன் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்டர் ஓகே ஸோ இது இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காலம் அப்படின்ற ஒரு இதில் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பல்ப் சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே கன்சியூமர் வந்து இதில் காட்டல ஸோ நம்ம டைரெக்டாக ஒரு ரேப் விட்ஜெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஸோ ரேப் விட்ஜெட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கன்சியூமர் ஓகேங்களா ஸோ இப்போ போட்டோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சிங்கிள் இதா டபுள் இதா இல்லை 3 4 5 ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி அப்புறம் ஏபிசி அப்புறம் ஏபிசிடி அப்புறம் ஏபிசிஇ வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைடர்ஸ் அந்த கவுண்ட் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நான் கன்சியூமர் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து சிங்கிள் ப்ரொவைடர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம் ஜஸ்ட் கன்சியூமர் யூஸ் பண்ணேன் ஓகேங்களா அண்ட் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஓகே கவுண்ட் ப்ரொவைடர் ஓகே ஸோ அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிட்டேன் ஓகேங்களா ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைல்டு அப்படின்றது வராது ஸோ என்ன நான் இப்போதைக்கு இந்த காலம் அப்படின்றத வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ லேட்டராக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இதில் வந்து
பில்டர் அப்படின்ற ஒரு இதாகும் ஓகேங்களா. ஸோ இந்த பில்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரி இப்போ நம்ம போடும்போதே நமக்கு காட்டியிருக்கோம். லைக் ஒரு இது மட்டும் போடுவோம்மா. ஓகே ஸோ நான் இது அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு இது காட்டியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் பார்த்தேன் வரல ஓகேங்களா. சரி ஓகே கான்டெக்ஸ்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் கான்டெக்ஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ரொவைடருக்கான ஒரு நேம் ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு நேமு. ஸோ இந்த நேம் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரொவைடரில் உள்ள எல்லா இதையுமே ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு கவுண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ஓகேங்களா. ஸோ இந்த சைல்டு அப்படின்றது தான் உள்ளே வரப்போகிற அந்த சைல்டு. அண்ட் இது வந்து ஒரு இது ப்ராக்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணி. ஸோ எப்பயும் போல் அந்த பில்டர் ஃபங்க்ஷனுக்கான இது. அண்ட் இதில் வந்து ரிட்டர்ன் அப்படின்றதில் நான் வந்து அந்த காப்பி பண்ண அந்த காலம் ஓகேங்களா. அண்ட் ரிட்டர்ன் பண்ணணுன்னாலே வந்து நம்ம கமா போடக்கூடாது. ஸோ சிம்பிள் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் அப்படின்றதில் பில்டரில் வந்து மொத்தம் 3 பேராமீட்டர் வரும்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட். எப்பயுமே வந்து ஒரு பில்டர் இருக்குது அப்படின்னாலே அதில் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கும். அண்ட் அதர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக கான்டெக்ஸ்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்றது. இந்த கவுண்ட் அப்படின்னு இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அந்த ப்ரொவைடரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேம். அது நீங்கள் எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த ப்ரொவைடரை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் சைல்டு அப்படின்றது வந்து நம்ம ரிட்டர்ன் டைப்பில் நம்ம கொடுக்க போகிறது. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து லைக் எப்படின்னா அந்த சைல்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த சைல்டு அப்படின்றது வந்து இதாகும். மேபி நமக்கு இந்த இடத்துல வந்து சைல்டோட ஆப்ஷன் வந்து தேவையில்லை ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த சின்டெக்ஸ்க்காக கொடுத்துருங்க. அண்ட் சைல்டு ஓகே சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல கவுண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேபி கவுண்டர்னே கொடுத்துக்கலாமா. ஓகே ஸோ கவுண்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இதாகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே இப்போ வந்து என்னன்னா டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல கவுண்டர் அப்படின்னு சொல்லி வாட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக என்ன ஆகுனா அந்த கன்சியூமர் அப்படின்றது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம கவுண்டர் ப்ரொவைடரோட இதை வந்து வாட்ச் பண்ணி நமக்கு இந்த சொல்லும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ரீடு அப்படின்றத கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக கவுண்டர் அப்படின்றதே கொடுக்க போகிறோம். கவுண்டர் டாட் இன்க்ரிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கிடச்சிச்சு. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டும் ஆகுது. பட் நான் வந்து அந்த பழைய ஃபங்க்ஷன் எதுவுமே கால் பண்ணல. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ வாட்சும் அந்த ரீட் ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ண கிடையாது. கன்சியூமரை வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கன்சியூமர்லேயே வந்து நமக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கன்சியூமர் 2 ஓகேங்களா. ஸோ இந்த கன்சியூமர் 2 அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ 2ன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா டிக்ளரேஷன் 2 டைப்பு பட் 1 மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ என்ன அப்படின்னா அந்த இடத்துல 2 இது கொடுத்துருக்கோம். அப்படின்றப்ப நம்ம 2 ப்ரொவைடரை வந்து நம்ம இங்கேயே கொடுக்கணும் ஓகேங்களா. 1 கொடுத்ததுனால எரர் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா தீம் ப்ரொவைடர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ண இல்லையா. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே இந்த பில்டர் அப்படின்றதுல இந்த நேமிங் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நம்ம இன்னொரு இது கொடுக்கணும். ஸோ இந்த சாரி ஓகே ஸோ கவுண்டர் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தீம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது வந்து சால்வ் ஆயிடுச்சு.
அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஓகே மேபி பட்டன் ஓகே டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு டெக்ஸ்ட்டு வந்து நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து தீம் ஓகேங்களா, தீம் கலர் அண்ட் இதில் வந்து ஸ்டைலில் டெக்ஸ்ட் ஸ்டைலு. ஸோ கலர் அப்படின்றதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தீம் டாட் இஸ் டார்க் மோடாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரெட்டு, இல்லை அப்படின்னா ப்ளூ அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஓ சாரி, கலர் கான்ஸ்ட் கலர்ஸ் டாட் ரெட்டு ஓகே, இல்லை அப்படின்னா கலர்ஸ் டாட் ப்ளூ ஓகேங்களா. பிளாக் வந்துச்சா, ப்ளூ ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து தீம் கலர் வந்து டார்க்காக இருந்துச்சு, அதாவது டார்க் மோடுன்ற அந்த பூலியன் எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா ரெட்டுன்னு வரும், இல்லை அப்படின்னா ப்ளூன்னு வரும் ஓகேங்களா. அண்ட் இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே வந்து தீம் டாட் டாகிள், ஸோ அதுதானே கொடுத்துருந்தோம் டாகிள் தீம் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா திருப்பி வந்து ஆப்பை ரன் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இனிஷியலாக தீம் கலர் வந்து ஃபால்ஸில் இருக்கும். ஈஸ் டார்க் மோட் வந்து நம்ம இனிஷியலாக அந்த ப்ரொவைடரில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபால்ஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து ப்ளூ கலர் அப்படின்றது வந்துருக்கு. நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ ரெட் கலர் வந்துருச்சு அண்ட் நமக்கு கவுண்டரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் திருப்பி கிளிக் பண்ணுறேன், எனக்கு ப்ளூ கலர் வந்துச்சு அண்ட் அதுக்கேற்ற அப்படியே எனக்கு செகண்டான இதுவும் இதாகிடுச்சு ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ண நமக்கு ஏற்றாப்படி அந்த கவுண்ட்ரு அந்த இது மாறுது ஓகேங்களா. ஸோ இந்த மல்டி ப்ரொவைடரில் இந்த கன்சியூமர் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த கன்சியூமர் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ஒரு ப்ரொவைடரு இன்னொரு ப்ரொவைடரும் வந்து கனெக்டடாக இருக்குது ஓகேங்களா. லைக் நீங்கள் வந்து ஒரு க்ளீன் ஆர்கிடெக்சர்னு போகிறப்ப இப்போ ஒரு யூசர் ஐடி சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கேற்றாப்படி நம்மளோட அந்த டேட்டாஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் காட்டுறீங்க அப்படின்றப்போ அதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு ரிலேட்டடான உள்ள எதுவும் சேஞ்ச் ஆகுது அண்ட் அதுவுமே வந்து சேம் ஸ்க்ரீனில் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கன்சியூமர் 2 அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம மல்டி ப்ரொவைடர் அண்டு கன்சியூமரில் எப்படி சிங்கிள் அண்டு மல்டி யூஸ்லாம் பண்ணுறது பார்த்துருப்போம். அண்ட் இந்த கன்சியூமர் 2ன்றது வந்து நீங்கள் கன்சியூமர் 3, 4 அந்த 5 வரையும் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. சேம் இதே மெத்தட் தான். நீங்கள் எத்தனை இங்கே கவுண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றாப்படி உள்ள ப்ரொவைடர் இருக்கணும் அண்ட் அதுக்கேற்றாப்படி ஆக்சஸிங் நேம் ஏதாவது நீங்கள் இங்கேயே கொடுக்கணும் ஓகேங்களா. ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் நம்ம நாளைக்கு ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.